புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். முஸ்லிம்கள் எப்பொழுதுமே மற்ற மதத்தினரை அழிப்பதற்குத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டின் சரித்திரம் சொல்லுது. அதனால நீங்க மாமா மச்சான் புதுசாவெல்லாம் புரளி கிளப்பாதீங்க. பாரத நாட்டை வெட்டி பிளந்தவர்கள் இப்பொழுது முருகப்பெருமானின் முதல் படை வீட்டை வெட்டி பிளக்க பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்துக்கள் வீதிக்கு வந்திருக்காங்க. எச் ராஜா இல்ல, அண்ணாமலை இல்ல காரணம். நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறளை தங்கத்தட்டில் இருக்கும் மலம்னு பேசினார், சிலப்பதிகாரத்தை விபச்சாரியின் கதைன்னு சொன்னார். அது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நீங்க பார்த்தா தமிழுக்கு தமிழனுக்கு பெருமையே இல்லையா? நீதி கட்சியினுடைய சர்க்கார்ல ஒரு பட்டியல் சமுதாயத்தினர் கூட அமைச்சராக இருந்ததில்லை. முதல் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சரை கொடுத்ததே தமிழ்நாட்டில் யாரு? இவங்கெல்லாம் குள்ளுக பட்டர் என்று சொன்ன ராஜாஜி அவர்களுடைய மந்திரி சபையில தான். நான் கேட்குறேன், நீங்கள் விலை மாதரோடு கூத்தடிக்க மனைவியை சோறு சமைச்சு கொடுக்க சொல்றது பெண் அடிமைத்தனமா, பெண் விடுதலையா? ஆகவே எந்த விதத்திலும் ஈரேரா பெருமை மிகு மனிதர் அல்ல. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அரசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு எச் ராஜா மேடம் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எச் ராஜா கலவரத்தை ஏற்படுத்துகிறார். தமிழகம் முழுவதும் அமைதி பூங்காவாக இருக்குது. ஆனால் எச் ராஜா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இது ஒரு வட இந்தியா என்று நினைத்து சனாதன தர்மத்தை நுழைத்து கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ட்டு சாதாரண மக்கள் சொல்ல, அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அந்த மதுரை மாவட்டத்தோட எம்பி சு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. ஸோ ராஜா கலவரத்தை ஏற்படுத்துகிறாரா? நான் கேட்குறேன், கோயம்புத்தூரில் 1998 பிப்ரவரி 14 59 பேர் கொல்லப்பட்டது, ரத்த ஆறு ஓடியது, நேராக பார்த்தோம். அது யார் ஆட்சியில், எந்த மாநிலத்தில்? அது உத்தரப்பிரதேசத்துலையா? கருணாநிதி ஆட்சியில் இருக்கிறத தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நடந்ததுங்க. ஏன் இந்து முன்னணி மாநில தலைவர் கொல்லப்பட்டது யார்? உங்களுக்கு சொந்தம் இல்லையோ? அதே மாதிரியாக ஆடிட்டர் ரமேஷ் எல்லாரும் இங்கே தமிழ்நாட்டில் 180க்கும் மேற்பட்ட இந்து இயக்க தலைவர்கள் முஸ்லீம் மதவெறியர்களால் கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில்தான். ஆகவே தமிழ்நாடு ஏதோ அமைதி பூங்காங்கிறதெல்லாம் வெறும் பித்தலாட்டம் சார். அது மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. பட்டு அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அமைதியே தான் இருக்குது. அங்கே மக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், உள்ளூர் மக்கள் அதை பெரிய பிரச்சனையாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ராஜா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தான் இதை பெரிய பிரச்சனையாக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரே சார். அது அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. காரணம் என்ன? இது 1915-16 இது நீதிமன்றத்திலே வழக்காக இருந்து தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏன்னா 1915 கீழே இருந்து அந்த மலையவே வெட்டி தர்காவுக்கு கல் கொண்டு போகிறேன் அப்படின்னு அவங்க முயற்சி செய்த பொழுது அன்னைக்கு பிரிட்டிஷ் கலெக்டர் மத்தியஸ்தம் பண்ணி பேசி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்னால் சமரசம் ஏற்படுத்த முடியவில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திற்கு போகட்டும். அப்போ மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. என்ன கொடுக்குது? ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்கான்னு இவங்க சொல்கிறதுல ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் போச்சு. உயர்நீதிமன்றத்தில் சமரசமாக பேசி பாருங்கன்னு முடியலை. லண்டன் பிரிவி கவுன்சிலில் 1931 தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு? வி கன்கர் வித் தி ஒப்பீனியன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஆகவே இது முழுவதும் முருகனுக்கு சொந்தம்
அவங்க ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணணுங்கிறதும் ப்ரிவி கவுன்சில் சொல்லியிருக்கு. ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு 31க்கு அப்புறம். சரி, 1994 இதே போல் தொடர்ந்து முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிராக சதி செயலில் ஈடுபட்டு கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஆட்சேபம் தெரிவித்தார்கள். அப்போவும் 1994 ஹைகோர்ட்டில் இந்துக்களுக்கு கார்த்திகை தீபம் அந்த இடத்திலேயே ஏற்றுறதுக்கு உரிமை இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்தது. இன்னி வரைக்கும் அரசாங்கம் அனுமதிச்சிருக்கா? காவல்துறையை வச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்புறவன் யார்? அவனை தூக்கி உள்ளே போடு. அதை விட்டு இந்துக்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கூட செயல்படுத்த விடலை. சரி, இப்போ நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் திராவிடியா மாடலை இந்த ஆட்சி இருக்கச்ச நாங்கள் மேலே ஆடு கோழி வெட்ட போகிறோம்னு ஆட்டையும் இதையும் தூக்கிண்டு ஒரு 400-500 பேரை கூட்டிகிட்டு உங்கள் கூட்டணி எம்பி நவாஸ்கனி போனாரா போகலையா? சார், நவாஸ்கனி வக்ஃப் போர்டில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் அவர் அதை பார்வையிட சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா? அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. வக்ஃப் போர்டு எப்படி சொல்ல முடியும்? நம்ம திருச்செந்துறை ஊரில் இருக்கிற சந்திரசேகர சுவாமி கோவிலை யார்? ஆதித்த கரிகாலன் கட்டின கோவில். இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த கோவிலே வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற மாதிரியான புனை சுருட்டு தானே இது. ஏன்னா ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா. ஏன்னா ஹிந்து கடவுள் தான் லீகல் என்டைட்டி. தே கேன் பர்ச்சேஸ், ஹோல்டு, மெயின்டைன் ப்ராப்பர்ட்டிஸ். இது மற்ற மத கடவுள்களுக்கு இந்த ரைட்டு கிடையாது. அதனால் அது முருகனோடது. அப்படி வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்க முடியும்? ஆகவே இனி வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறதே எப்படி? இங்கே நம்ம வேப்பூரில் ராணிப்பேட்டையில் 52 ஏக்கர் 15 வன்னிய குடும்பத்தோடது. அதை நீங்கள் அபகரித்த மாதிரி பாலசமுத்திரத்தில் கிட்டத்தட்ட 1000 வீடு இருக்குது, 95-96 ஏக்கர். அதெல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எல்லோரும் வெளில போங்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரியாக கிளப்பி விடப்பட்ட வக்ஃப் ப்ராப்பர்ட்டி நாடு முழுக்க. இதுக்கு எதிராக பீகாரில், மத்திய பிரதேசத்தில் அங்கெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். தாஜ்மஹால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு நத்திங் டூயிங் வெளில போன்ட்டாங்க. அதனால் அந்த மாதிரியாக முருகன் மலையில் இருக்கக்கூடியதை வக்ஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. இவர் ஏன் அங்கே போகணும்? அதுவும் ஆடு கோழி பலியிட. ஏன்னா அங்கே ஊரில் இருக்கிற மக்கள் எல்லார்ட்டையும் பேசியிருக்கு, சோஷியல் மீடியாலேயும் பல விஷயங்கள் வருது. இதுக்கு முன்னாடி அங்கே எதுவும் பலி கொடுக்கப்பட்டது இல்லை. இப்போ புதுசாக ஒன்றா வராங்க. கார்த்திகை தீபத்தை நிறுத்திவிட்டோம் இந்த கையாளாக அது அரசாங்கத்தை வச்சு. அதே 90களே நிறுத்தாங்களா? ராமகோபால் அப்பவே 94. ஆனால் வருஷமே சொல்கிறேன், 94க்கு முன்னாடியே. அதனால தான் 94 தீர்ப்பு வருது. இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்கிறாங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு. எப்படி விநாயகர் சதுர்த்தி நாள் அது மாதிரி அதை தடுக்கிறாங்க. கோர்ட்டு தீர்ப்பு இருக்குல்ல, ஆமாம், இம்ப்ளிமெண்ட் இட். அவ்வளோதான் சொல்கிறேன். அதனால் இது ஒன்றும் புதுசாக இன்றைக்கி வந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ராஜாவோ அண்ணாமலையோ கொண்டு வரல, பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு பாயிண்ட் ஆஃப் ப்ரோவோகேஷன் எது? நீங்கள் ஆடு கோழி தூக்கிட்டு மேலே ஏற போனது. அப்போ தான் நாங்கள் இல்லை ஏற்கனவே பாருங்கள் எவ்வளோ தயாரிப்பாக வந்திருக்காங்கன்னு. ஏற்கனவே கொண்டு வந்த அசைவ உணவை அங்கே உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னா, சரி நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தாசில்தார் சரி சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறோம். நவாஸ்கனில் சாப்பிட்லன்னு சொல்லிட்டார் அவர். பாருங்கள், அவரோட போனவங்க சாப்பிட்டா என்ன, அவர் சாப்பிட்டா என்ன? இதெல்லாம் ஹேர் ஸ்பிளிட்டிங் வாங்க. அதாவது ஒரு மயிர் இருக்கிறத அதை இன்னும் கத்திரிச்சு பார்க்குறது ஹேர் ஸ்பிளிட்டிங். அந்த மாதிரியாக பண்ண பார்க்குறாங்க. உங்களோட போனவங்க உட்காந்து சாப்பிட்றது படமே வந்திருக்கே, சோஷியல் மீடியாவில் மக்கள் பார்த்துருக்காங்களே. இன்றைக்கி நீங்கள் பொய் சொல்ல முடியாது, முன்னைய மாதிரிலாம் இல்லை. சோஷியல் மீடியா அடுத்த நிமிஷம் எல்லாத்துலேயும் பரவிடுது. இல்லை சார், நீங்கள் கொதிப்படைகிறீங்க, பட் எல்லாருமே சொல்கிறது, அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறது நாங்கள் மாமா மச்சானா தாங்க பழகிட்டு இருக்கோம். பாருங்க, நீங்கள் அப்படி ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க. இது ஸ்டேஜ் மேனேஜர் இந்த மாதிரி பேசுகிறது. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, என்ன வழி கொடுத்துருக்காங்களா? எங்கே கொடுத்துருக்காங்க? அது யாருக்கு சொந்தம்? முருகனுக்கு சொந்தம். இந்த மாதிரி பேசின சாதாரண அந்த உள்ளூர் கிராம மக்கள்
எத்தனை பேர் சொன்னதை நான் மீடியாவில் பார்க்குறேன். அதனால் மாமன் மச்சானான்னா நான் கேட்குறேன், நீங்கள் இதே மாதிரி இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இந்துக்கள் சும்மாவே இருந்தால் மாமன் மச்சானா எப்படிங்கிறேன்னா, அதாவது சரித்திரத்தை மறைக்க பார்க்குறாங்க. இங்கே மாலிகாப்பூர் படையெடுத்து வந்த பிறகு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு பூஜை கிடையாது, பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆமாம் ஆமாம். அப்போ மாமன் மச்சானா இருந்ததா? அதனால் முஸ்லிம்கள் எப்பொழுதுமே மற்ற மதத்தினரை அழிப்பதற்குத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டின் சரித்திரம் சொல்லுது. அதனால் நீங்கள் மாமன் மச்சான் புதுசாகவெல்லாம் புரளி கிளப்பாதீங்க. பீப்புள் ஒன்ட் பிலீவ். அதே மாதிரி சு வெங்கடேசன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சிக்கந்தர் மலைக்கும் பிரச்சனை கிடையாது, முருகருக்கும் பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி காசி விஸ்வநாதருக்கும் பிரச்சனை கிடையாது. இது பிரச்சனை ஏற்படுத்துவது பாஜக வந்து எப்படி அயோத்தி மற்றும் சம்பல் பிரச்சனைகளை உருவாக்கினார்களோ அதே போல திருப்பரங்குன்ற பிரச்சனை ஏற்படுத்தினான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஜலகண்டேஸ்வரர் கோயில் என்பத மிகப்பெரிய எழுச்சியை தான் வந்து அயோத்தி ராமருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துன்னு சொல்லப்பட்டது. அதே போல் அந்த சம்பல் மற்றும் அயோத்தி பிரச்சனை போல இங்கும் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறாருன்னு சு வெங்கடேசன் ட்வீட் பண்ணியிருக்காரு. சு வெங்கடேசன் அவர் தான் எழுதினாரா அந்த காவல் கோட்டம்? ஆமாம், அவர் எழுதினது தானே. ஆமாம், அதுலேயே அவர் எழுதுகிறாரே. அவர் என்ன சொல்கிறார் வந்து, இது குமாரகம்பண்ணன் வந்து இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது, இந்த ஆட்சியின் பொழுது இசக்கி ஃபாத்திமா ஆன கதை அதெல்லாம் அவரோட புஸ்தகத்தில் வருது. எப்படி மதம் மாற்றினீங்க, அதெல்லாம் நடந்திருக்குல்ல. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லையா இந்த தேசத்தில்? நான் கேட்குறேன், பாகிஸ்தான் உருவானதே முஸ்லீம்களுடைய மதவெறி காரணம் தானே. முஸ்லிம்ஸ் ஆர் செப்பரேட் இன் நேஷன். அதனால் வி வில் நாட் லிவ் வித் ஹிந்துஸ், எங்களுக்கு முஸ்லீம் நேஷன் தனி நாடு கொடுக்கணும்னு கேட்டீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கே நீங்கள் பாரத நாட்டை வெட்டி பிளந்தவர்கள் இப்பொழுது முருகப்பெருமானின் முதல் படை வீட்டை வெட்டி பிளக்க பார்க்கிறார்கள். அதனால தான் இந்துக்கள் வீதிக்கு வந்திருக்காங்க. ராஜா இல்லை, அண்ணாமலை இல்லை காரணம். ஏற்கனவே 100 ஆண்டுகளாக கொந்தளித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை கொதிநிலை தாண்டி வெளியே வந்திருக்கு. சார், இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு இந்த விஷயத்தில். அங்கே இருக்கிற காவல்துறையினர் தான் சரியாக செயல்படவில்லை. அவங்க ஏன் சரியான முறையில் இந்த கூட்டம் சேருவது வரைக்கும் பொறுத்திருந்தார்கள். 144 சரியாக செயல்படுத்தவே இல்லை காவல்துறையினர். அதனால் மாநில அரசு சரியாக செயல்பட்டது, அங்கே மாவட்ட ஆட்சியம் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே சார். ஓஹோ, மாவட்ட நிர்வாகம் முதலமைச்சருக்கு கீழே வராதோ எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் இப்படித்தான் முலாயம் சிங் பண்ணார். என்ன சொன்னார்? அந்த கட்டிடத்தை பார்த்தால் கண்ணை பிடுங்குவேன், கட்டிடத்தை தொட்டால் கையை வெட்டுவேன் அப்படி சொல்லி பல பேரை சுட்டு கொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன நிலை? முலாயம் சிங்கோட குடும்பமே திருப்பி எல்லாம் அங்கே ஆட்சிக்கு வர முடியாது. அவ்வளோ தூரம் இந்துக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். காரணம், நீங்கள் ஹிந்து விரோதமாக செயல்பட்டீர்கள். முலாயம் சிங்குக்கே முலாயம் சிங்னு பேரெல்லாம் வச்சாங்க மக்கள். ஆகவே அந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த நாட்டினுடைய சரித்திர நிகழ்வுகள் அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கனன்று கொண்டு இருந்த பிரச்சனை திருப்பி நீங்கள் குட்ட குனிய குட்டுவோம்னு முஸ்லீம்கள் இந்துக்களை நடத்தக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், இவங்க அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 1931 என்ன இருந்ததோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இப்போ புதுசாக கட்டியிருக்கிறத ரிமூவ் பண்ணுங்கள். அன்றைக்கி என்ன மாதிரி தொழுகை நடந்ததோ அது மட்டும் இருக்கணும். அதே மாதிரியாக நீதிமன்ற தீர்ப்பின்படி கார்த்திகை தீபம் ஏற்றணும். அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆடு கோழி வெட்டி சாப்பிட்ணுன்னா பாண்டி கோயிலில் போட சொல்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஹிந்துக்கள் வந்து எல்லோரும் சைவம் தான் இது பண்ணுறாங்கன்னு இல்லை. முருகனுக்கும் சிவனுக்கும் மாம்சம் படைக்க மாட்டாங்க, அங்கே பலியிட மாட்டார்கள். அதனால் அங்கே கீழே முருகன் கோயில் இருக்குது, மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அதனால் அங்கே அதை செய்யாதீங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம். இந்த நாபாஸ்கனி எங்கள் கூட்டணியாக இருந்தாலும் பாலாட்ட விடமாட்டோம் சொல்லு. இல்லைன்னா உண்மையான சிக்கந்தர் சமாதி எங்கே இருக்குது?
அரசாங்கமே அவர்களுடைய சுற்றுலாத்துறையில் ப்ரௌசர் போட்டிருக்காங்க. கோரிப்பாளையத்தில் கீழே தேவர் அவர்கள் சிலை இருக்குல்ல, அங்கே இருக்கின்ற மசூதியிலே சிக்கந்தருக்கு கல்லறை இருக்குது, சமாதி அப்படின்னு. அப்போ அங்கே கொண்டு போயிட சொல்லுங்கள். சிக்கந்தருக்கு தமிழ்நாட்டில் தர்கா இருக்கப்படாதுன்னு நான் சொல்கிறேன்னா இல்லை. ஒன்று 1931 ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டை இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நவாஸ் கனி போன்றவர்கள் கையெழுத்து போடணும். ஏன்னா நாளைக்கு இவர் திருப்பியும் விஷமம் பண்ணக்கூடாது. இல்லை, சிக்கந்தருக்கு ஏற்கனவே சமாதி இருக்குது. ஏன்னா உங்கள் ப்ரௌசரில், இது என்னோடது இல்லை, அரசாங்கத்தினுடைய கையேட்டில் சிக்கந்தருக்கு சமாதி அந்த கோரிப்பாளையம் மசூதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்கேயே கொண்டு போங்களேன் சார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வழிபாடு ஸ்தலங்களே கொஞ்சம் மாற்றப்படுகிறதுன்னு சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தர்கா, அந்த சிக்கந்தர் தர்கா இடத்துலேயே வந்து அதோட தூண்கள்லாம் கூட கோயில்களோட தூண்களாக தான் இருக்கிற அந்த வடிவமைப்பில் தான் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லை, சமீப காலத்தில் அது ஒரு குடவரை கோயில் தான். அந்த குடவரை கோயில் மேலே இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து பச்சை வண்ண பெயிண்ட் அடித்து பல இஸ்லாமிய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த வழிபாடு ஸ்தலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு எழுதே சார். நானே மேலே காசி விஸ்வநாதர் கோயில் வர நடந்து போயிட்டு தான் வந்தேன். அதுக்கே பல நண்பர்களும் கோபித்து கொண்டார்கள். இப்போ தான் பைபாஸ் சர்ஜரி ஆகிருக்கு, நீங்கள் அவ்வளோ தூரம் 500க்கும் மேற்பட்ட படிகள் ஏறி போனது தப்பு அப்படின்னு என் மீது அக்கறை உள்ளவர்கள் சொன்னாங்க. ஆனால் உண்மை நிலை தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் பார்த்தா இப்போ ஒரு வீடியோ கூட வந்திருக்கு, பிபிசியோடதுன்னு நினைக்கிறேன்னா. அவங்க அதில் தர்கான்னு இவங்க சொல்கிற இடத்துல இருக்கிற தூண்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயம் உறுதி, சிக்கந்தருக்கு அங்கே சமாதி இல்லை. ஏன்னா அது அரசாங்கமே சொல்லுது, கீழே கோரிப்பாளையத்தில் இருக்குது. ரெண்டாவது 1371 குமாரகம்பனால் கொல்லப்பட்டவர். அப்போது அதுக்கு இப்போ தர்கா வைப்பீங்களா? அப்போ அதுலேருந்து ஏதோ ஜோடிப்பு இருந்திருக்கிறது. எப்பவும் போல் இந்துக்கள் அசட்டையாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அது வருடத்திற்கு ஒரு முறை முருகன் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிற பழக்கம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தான். 600 வருஷம் 700 வருஷம் முன்னாடி, 13, 12 நூற்றாண்டு. அப்போது அவர் தங்கிறதுக்காக மண்டபம் இருந்தது, வசந்த மண்டபம் இருந்தது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்படி அயோத்தியில் அகழ்வாராய்ச்சி மூலமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார்களோ, அதுபோல் இந்த கோவிலை, இந்த தர்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே இருக்கின்ற விஷயங்களை ஆர்கியலாஜிக்கல் சர்வே பண்ணட்டும். நீங்கள் அந்த கோயிலை சர்வே பண்ணுங்கள், காசி விஸ்வநாதர் கோயிலை பண்ணுங்கள், கவலையே இல்லை. ஏன்னா இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே இது முருகனின் 6 படை வீட்டில் முதல் வீடாக இருந்த கோவில். அது திருவாற்றுப்படையெல்லாம் பாடப்பட்டிருக்கு. அதனால் அப்படி இருக்கச்ச நமக்கு எந்த பயமும் இல்லை, இது நம்மோடது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அவங்க புதுசாக்கலையும். ரெண்டாவது, ஒரு சாதாரண காமன் மேனுக்கு தோணக்கூடிய விஷயம், இப்போ ஜெயகிருஷ்ணன் வீட்டில் இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் வந்து குச்சி போட்டுக்கினேன்னா நான் என்க்ரோச்சரா இல்லை ஓனரா? என்க்ரோச்சர். அதானே இருக்கின்ற ஸ்ரீ கந்தர் மலையில் நீங்கள் போய் குச்சி போட்டிருக்கீங்க, யூ ஆர் அன் என்க்ரோச்சர். அதனால் என்க்ரோச்மெண்ட் ஷுட் பி ரிமூவ்ட், அவ்வளோதானே. அதே மாதிரி ஜெயின குகைகளும் கூட மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு சமீபத்தில் தொல்துறை ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு புகார் கூட. எல்லாமே பராமரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பொதுவாக என்ன சொன்னாங்க, 100 ஆண்டு கடந்த கோவில்கள் கூட வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. அதனால் அந்த மாதிரி செய்யணும். சரி, அப்போது அடுத்த விஷயமா பேசப்படுறது வந்து பேட் கேர்ள்ன்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த டீசரில் கூட அது ஒரு வசனம் எல்லாம் வந்திருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரோட அரங்கேற்றத்திலேருந்து பல்வேறு திரைப்படங்களில் சாவித்ரி, அப்புறம் இது நம்ம ஆளு போன்ற திரைப்படங்கள் தொடர்ந்து பிராமண சமுதாயத்தை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது சாதியத்தை பேசக்கூடிய
இந்த திரைப்படங்கள்லாம் வந்திருக்கின்றது. அதுவும் சொல்லப்போனால் அந்த பெண் வந்து ஒரு பெண் இயக்குனர் பிராமண பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுவது குற்றச்சாட்டாக இருக்கு இல்லையா? அதில் அவங்க எதை கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படித்தான் அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் வாழறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அப்படி எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு இழிந்த வாழ்க்கை வாழ்ந்தவன் தானே இழிந்த கேரக்டரைஸ் பண்ணுவான். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எடுத்தவன் நடித்தவன் இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பேட் கேர்ள்ஸ், அவங்க அப்படி இருக்காங்க, அதனால் எடுத்திருக்காங்க. இதை வந்து சென்சார் போர்டு இதை கடுமையாக ரிவ்யூ பண்ணணும். இது மாதிரி தொடர்ந்து திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்குது. ஜாதியத்தை பேசக்கூடிய திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஜாதின்னா என்னவோ பிராமணன் தான், அவன் தான் ஜாதி பிரித்தான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து கடவுள்கள் யாருமே பிராமணன் ஜாதி இல்லை. கண்ணன் யாதவர், சிவன் என்ன ஜாதி யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம வந்து கடவுள்களே கூட நாம் பிராமணன்னு வைக்கலை. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு சிறிய சமுதாயம், சீண்டினாலும் திருப்பி அடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால சில விஷமிகள் தீய எண்ணம் கொண்ட டீகேடு மைண்டு, டீகேட் மைண்ட்னா திராவிட கழகம்னு எடுத்துக்கலாம், டிஇசிஏஒய் அழிப்போன மூளை, டீகேடு மைண்ட் இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ணுறான். இந்த மாதிரி இருக்கிற நபர்களை இப்படி படங்களை பார்க்காமல் மக்கள் ஒதுக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும். அதே மாதிரி ராஜா அவர்கள் நீண்ட காலமாக, நீங்கள் சொன்ன டிகேன்ற போது தான் நிகழ்வுகள் ஞாபகம் வருது, நீண்ட காலமாக திராவிட கழகம் மற்றும் வீரமணி போன்றும் பெரியார் ஈவேரா ராமசாமி நாயக்கர் பற்றிய விஷயங்களெல்லாம் பல ஆண்டுகள் சொல்ல கொண்டிருந்தார்கள். அப்போ ரீச் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து அதே விஷயத்தை வந்து சீமான் பேசும்போது மிக பரபரப்பாக பேசப்படுகிறது, வீட்டு முன்னாடி முற்றுகை என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ரீச் வந்து ஈவேராவை பற்றி இப்போ பேசும்போது ராஜாவை விட சீமான் கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் ஏர்ன் பண்ணுறாரான்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? நான் மைலேஜுக்காகவே பேசலை. ஈவேராவை பற்றி பேசினால் ஃபிசிக்கல் அட்டாக் இருக்கும்னு எங்கிட்ட சில பேர் கொஞ்சம் பயப்பட்ட துணியிலே பேசினாங்க. நடக்குதா பார்ப்போமே. உண்மைகளை பூரா இன்றைக்கி பேசி போடுறதுன்னு தான் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில், கோயில் மீட்பு போராட்டத்தில் பேசினேன் நான். காரணம் என்ன? ஈவேரா ஒரு தேச துரோகி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 1944 சேலத்தில் போட்ட மாநாட்டில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி. அதே மாதிரி 47 ஆகஸ்ட் 15 வந்து இது துக்க தினம், எல்லார் வீட்லேயும் கருப்பு கொடி ஏற்றணும் அப்படின்னு ஈவேரா சொன்னார். அதே மாதிரி ஈவேரா மிகப்பெரிய தமிழ் விரோதி. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் தாயை மதிப்பவன், தமிழ் மொழியை மதிப்பவன் எவனும் ஈவேரா பேரை உச்சரிக்க கூட மாட்டான். ஏனென்றால் ஈவேரா என்ன சொன்னார்? தமிழ் காட்டு மிராண்டி மொழி. நான் ஹிந்தியை எதிர்த்தேன், அது இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. நீ மனைவியோடு இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரனோடு இங்கிலீஷில் பேசு அப்படின்னு பேசின ஒரு தமிழ் விரோதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளை தங்கத்தட்டில் இருக்கும் மலம்னு பேசினார், சிலப்பதிகாரத்தை விபச்சாரியின் கதைன்னு சொன்னார். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நீங்கள் பார்த்தா தமிழுக்கு தமிழனுக்கு பெருமையே இல்லையா? நீங்கள் சிவபாத சேகரன் என்று தன்னை அழைத்து கொண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் வெறும் சிவங்கோயிலாக பார்க்காதீங்க. இஸ் இட் நாட் ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ்? ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் எசை கிடையாது. 80 டன் இன்றைக்கி கிரேன் இருக்குது, எத்தனையோ மிஷினரிஸ் இருக்குது. ஆனால் அவர் ராஜராஜ சோழன் ஆண்டது 985 1015 வரை. அந்த காலகட்டத்தில் அவர் 80 டன் எடை இருக்கிற ஒரே கல், குளோபல் ஸ்டோன், அதோட பலத்தில் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் நிற்கிது. இது ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ் இல்லையா? இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் இல்லையா? நீங்கள் ராஜராஜ சோழன் முட்டாள், தமிழை படித்தா முட்டாளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஈவேரா பேசினா அவர் தமிழ் விரோதி தானே?
அதே மாதிரி பட்டியல் சமுதாயத்தின் எதிரி ஈவேரா. ஏன்னா நீதி கட்சி அவர் இருந்த கட்சி, அந்த கட்சி ஆட்சியில் இருந்தவரை 1919 1936 வரை 17 வருஷம் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தர் கூட அமைச்சராக இருந்ததில்லை. யூ லீவ் அலோன் சீஃப் மினிஸ்டர். நீதி கட்சியினுடைய சர்க்காரில் ஒரு பட்டியல் சமுதாயத்தினர் கூட அமைச்சராக இருந்ததில்லை. முதல் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சரை கொடுத்ததே தமிழ்நாட்டில் யார்? இவங்கள்லாம் குள்ளுக பட்டர் என்று சொன்ன ராஜாஜி அவர்களுடைய மந்திரி சபையில் தான் 1937 ராஜாஜி பிரிமியராக தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பட்டியல் சமுதாயத்தினர் அமைச்சராக வராங்க. ஈவன் டெம்பிள் என்ட்ரி ஆக்டு 1939 ராஜாஜி கொண்டு வந்தது தான். அதுக்கு மதுரையில் திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையில் பட்டியல் சமுதாய மக்கள் கோவிலுக்கு போகிறாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தது பெரியவர் முத்துராமலிங்க தேவர். ஆனால் அதை எதிர்த்தது ஈவேரா. ஆக பட்டியல் சமுதாய எதிரி. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவேரா தேச துரோகி, தமிழ் விரோதி, பட்டியல் சமுதாய எதிரி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஈவேராவை புகழறது எதுக்காக? பெண் விடுதலை. எது பெண் விடுதலை? இவரை நான் புஸ்தகம் சொல்கிறேன், பேர் சொல்கிறேன், பக்கம் சொல்கிறேன். தமிழர் தலைவர் ஈவேரா என்று சாமி சிதம்பரனார் எழுதின புஸ்தகத்தின் 34வது பக்கம் முதல் வரியிலேருந்து பாருங்கள். ஈவேரா விலைமாதர் வீடு புகுந்து வருவார், விலைமாதர் வீட்டுக்கு கூட்டாளிகளோடு போவார். ஈரோட்டில் காவிரி ஆற்றங்கரையில் விலைமாதர்களோடும் கூட்டாளிகளோடும் கூத்தடிப்பார். இந்த கூத்தடிப்பார்ங்கிற வார்த்தை கூட என்னோடது இல்லை, சாமி சிதம்பரனாரோடது. அதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து அனுப்பப்பட வேண்டும். அதை அனுப்புறது யார்? நாகம்மையார். நான் கேட்குறேன், நீங்கள் விலைமாதரோடு கூத்தடிக்க மனைவியை சோறு சமைச்சு கொடுக்க சொல்கிறது பெண் அடிமைத்தனமா, பெண் விடுதலையா? ஆகவே எந்த விதத்திலும் ஈவேரா பெருமை மிகு மனிதர் அல்ல, கொண்டாடப்பட வேண்டியவர் அல்ல. இதை நான் சொன்னப்ப முதல்ல எதிர்ப்பு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், அவங்கவுங்க ஈவேராக்கு எதிராக அவர் பேசின அத்தனை அருவறுக்கத்தக்க விஷயங்களும் எடுத்து போட ஆரம்பித்தாங்க. இப்போது சகோதரர் சீமான் அது பேசியிருக்கார், மக்கள் குதூகலமாக கொண்டாடுகிறார்கள். வாழ்க. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நல்லது, நன்றி. நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.